ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம இந்த எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து விசிட் பண்ண சொல்லி அவங்க நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டோம். என்னோட வெப்சைட் usatamil.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நீங்கள் வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. குவாண்டம் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு வந்து புரிய வைக்கிறது தான். ஏன்னா இது வந்து ரொம்ப குழப்பமான கான்செப்ட் குவாண்டமில். அதனால் வந்து இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் எலக்ட்ரான் மர்மங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டெர்மினாலஜி வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க எந்த பார்ட்டிகல் எடுத்தாலும். எலக்ட்ரானில் வந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன். ஆனால் நம்ம எலக்ட்ரான் பற்றி கொஞ்சம் நேரத்தில் வருவோம். பட் ஆனால் இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? பார்ட்டிகல் வந்து சில டைம் வேவாக நம்ம பார்க்கணும், சில டைம் பார்ட்டிகலாக பார்க்கணுன்றது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து சொல்லுது. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது அந்த வேவ் ஃபங்க்ஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி ஒரு பொசிஷன் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த கொலாப்ஸ்னா என்ன, அது ஏன் நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது நம்ம வந்து அதை போய் புரிஞ்சுக்கலாம். இந்த கிளாசிக்கல் வேர்ல்டுக்கும் குவாண்டம் வேர்ல்டுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, கிளாசிக்கல் வேர்ல்டில் வந்து உங்களால் டிட்டர்மினிஸ்டிக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். குவாண்டம் வேர்ல்டில் வந்து டிட்டர்மினிஸ்டிக்காக பண்ண முடியாது. ஏன்னா கிளாசிக்கல் வேர்ல்டில் வந்து உங்களால் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ அது நியூட்டன்ஸ் லாஸ் வச்சு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். குவாண்டம் வேர்ல்டில் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பார்ட்டிகளோட பிஹேவியர் வந்து அப்சர்வேஷன் பண்ணி பார்க்கும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து பார்ட்டிகல் வந்து ஒரு வேவாக தான் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது பார்ட்டிகல் வந்து ஒரு பார்ட்டிகலாக இல்லாமல் நம்ம அப்சர்வ் பண்ணாத டைமில் வந்து அது வேவ் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வேவ் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு இடத்துல இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வேவ். இப்போ அந்த பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போகலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போனாலும் நம்ம அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியில் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம அந்த வேவாக வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. இந்த காலேஜ் போயிருக்கலாம், ஸ்கூல் போயிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது மூவி தேட்டர்ஸ், பீச், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம். அது வந்து வாரம் சில ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அதில் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவர் தான் வந்து ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தான் வந்து அப்சர்வர். நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த மொமெண்ட்டில் எங்கே இருப்பார் அப்படின்னு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களால் வந்து தீர்மானமாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இங்கே தான் இருப்பார் அப்படின்றது சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சனிக்கிழமைனா வேற எங்கேயா இருக்கலாம், சண்டேனா வேற எங்கேயா இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் எங்கெங்கே பாசிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேவ் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. மேபி இப்போ 10 o'clock வந்து ஃப்ரெண்டு இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஒரு வேவ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி மதியானம் இருந்ததுன்னா இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பாசிபிலிட்டிஸ் போடும்போது நீங்கள் அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொமெண்ட்ல வந்து ஃப்ரெண்ட் வந்து மேபி இங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து உங்களால் ஒரு கெஸ் வந்து பண்ண முடியும். நம்ம ஏன் எக்ஸாக்டா சொல்ல முடியாது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியாது உங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணாலும் வேற எங்கேயாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிகளை வந்து நம்ம உங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு லொகேஷன் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, மூவி தேட்டர்ல இருக்கலாம், இல்ல பார்க்ல இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்விம்மிங் பூல்ல இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய லொகேஷன்ஸ் வந்து நீங்க பாசிபிலிட்டி கொடுத்து அதுக்குள்ள நீங்க ஒரு வே மாதிரி டிராப் பண்ணி சில இடத்துல வந்து நீங்க வெயிட் கொடுப்பீங்க. அந்த வெயிட்னா என்னன்னா, நீங்க நிறைய அழுத்தம் கொடுப்பீங்க. அதாவது என்னோட கெஸ் வந்து மேபி இங்க தான் இருக்கலாம் அப்படி சொல்லி நீங்க அழுத்தம் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அந்த வேவோட ஆம்பிளிட்யூட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிடுவீங்க. சில இடத்துல வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கும், மேபி இங்க இல்லாம இருக்கலாம் அப்படின்னா உங்களோட ஆம்பிளிட்யூட் வந்து நீங்க கம்மி பண்ணிடுவீங்க அந்த வேவ்ல. அதனால நீங்க வேவ் வரையும் போது எப்படி வருவீங்கன்னா, நிறைய உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற இடத்துல ஆம்பிளிட்யூட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியா இருக்கும்போது ஆம்பிளிட்யூட் கம்மியா வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வேவ் வந்து ஒரு ரெகுலர் வேவ் மாதிரி இல்லாம இருக்கும்.
அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சது வச்சு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த இடத்துலலாம் இருக்கலாம், ஆனா இங்க தான் ஹையர் ஆம்ப்ளிடியூட் இருக்கு, அதனால வந்து மோஸ்ட்லி இங்க தான் இருக்கும் அப்படி ஃப்ரெண்ட் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு சர்டனா வந்து நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன சினாரியோ தான். நம்ம வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து ஒரு பார்ட்டிகலா நம்ம இமேஜின் பண்ணி அவர் எங்க இருப்பாரு அந்த பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கு நிறைய டேட்டா பாயிண்ட் வந்து இல்லாதனால எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சார்ட் பண்றதே ஒரு வே ஃபார்மேட்ல தான் கொடுக்குறோம். அப்படின்னா உங்க ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து பார்ட்டிகலா பாக்குறத விட்டுட்டு நம்ம வந்து வே ஃபார்மேட்ல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒருவேளை வந்து நம்ம வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த வே ஃபார்மேட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி நம்ம இப்போ பார்ட்டிகலா நம்ம அந்த பொசிஷனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிடுவோம். இதுதான் வந்து ஹைசன்பர்க் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுக்கு வந்து பொசிஷன் தெரிஞ்சது அப்படின்னா மற்றதெல்லாம் தெரியாது, அந்த மொமெண்டம் வந்து தெரியாது. ஏன்னா மொமெண்டம்ன்றது என்ன, அந்த பார்ட்டிகல் வந்து என்ன வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா மொமெண்டம். ஆனா உங்களுக்கு பொசிஷன் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த மொமெண்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒரு இடத்துல நம்ம வந்து உங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து லாஸ் ஆச்சு. ஆனா உங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்மளுக்கு வந்து பொசிஷன் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் வந்து எங்க வேணா இருக்கலாம், அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து போயிட்டு போயிட்டு கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த சினாரியோல வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட் வந்து அட் அ டைம் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும், எல்லா இடத்துலயும் அட் அ டைம் இருக்க முடியாது. ஆனா நம்மளுக்கு வந்து எங்க இருப்பாருன்னு தெரியாதனால நம்மளுக்கு ஒரு ஒரு விஷுவலா வந்து நம்ம என்ன இமேஜின் பண்ணிப்போம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் அட் அ டைம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுதான் வந்து நம்ம வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம குவாண்டம்ல வந்து சொல்றோம். ஒரு பார்ட்டிகல் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராபபிலிட்டி கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிருவோம். அந்த ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் வந்து நம்மளோட பெஸ்ட் கெஸ் எடுத்து நம்ம சொல்றோம் இங்க தான் இருக்கும், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் கர்வ் வரைஞ்சதுனால அது வந்து நம்ம வேவ் ஃபங்க்ஷன்றோம். ஆனா பார்ட்டிகல் வந்து இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம். ஆனா நம்மளோட ஃபார்முலாஸ் வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா இங்க தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேவ் ஃபங்க்ஷன், அதாவது அதோட சிம்பிள் வந்து சை அப்படின்னு அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்றோம். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ என்னோட ஃப்ரெண்டு கேஸ்ல வந்து ஓகே, அவர் எனக்கு வந்து தெரியும் எங்கெங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால ஈஸியா வந்து அந்த ஆம்ப்ளிடியூட் கர்வ் வந்து என்னால டிரா பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ பார்ட்டிகல் கேஸ்ல வந்து எனக்கு தெரியாது, அது எப்படி டிரா பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டினா இருக்கும். இந்த குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கனால தான் வந்து ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஹேண்டியா வருது. ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால வந்து அந்த வேவ் பேட்டர்ன் வந்து டிட்டர்மினிஸ்டிக்காவே உங்களால டிரா பண்ண முடியும். ஒருவேளை வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து டிராவல் ஆயிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வேவ் அப்படிங்கிறது தான் வந்து ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் இன்னொரு டாபிக்கை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களால ஒரு ட்ரெஜெக்டரி வரைய முடியும் நியூட்டன்ஸ் லா வச்சு நம்ம கிளாசிக்கல் வேர்ல்ட்ல. ஆனா இந்த குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து நம்ம ட்ரெஜெக்டரி வரைகிறது வந்து நம்ம ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம வந்து அந்த வேவ் ட்ரெஜெக்டரி வந்து நம்ம வரைகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆம்ப்ளிடியூட் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த வேவ் ஃபங்க்ஷன்ல வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்க என்ன நோட் பண்ணீங்கன்னா, எப்பயுமே அது பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். அது வந்து வேவ்னா நம்ம யூஸ்வலா பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் பீக் இருக்கும், நெகட்டிவ் பீக் இருக்கும் வேவ்ல. ஆனா இந்த வேவ் ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஏன் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி வந்து உங்களால நெகட்டிவ்ல வந்து போட முடியாது. உங்களால வந்து சொல்ல முடியாது என்னால வந்து நெகட்டிவ் 10% வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இங்க இருப்பார் அப்படின்னு நீங்க வந்து நெகட்டிவ்ல போட முடியாது. எப்பயுமே ஒன்று ஜீரோவா இருக்கும், இல்லாட்டி நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்க முடியும். அதனால இந்த வேவ் ஃபங்க்ஷன்ல வந்து இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்ததுன்னா அதை பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க. அதுதான் வந்து அதை நம்ம ஸ்கொயர் பண்றோம். நம்ம ஒரு நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவா மாறிடும். அதனால உங்க வேவ் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏன்னா அந்த நெகட்டிவ் சினாரியோ ஹிட் பண்ணக்கூடாது அப்படின்னு. உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒன்னு ஜீரோல இருக்கலாம், இல்ல 5% இருக்கலாம், 10% இருக்கலாம். அந்த ஆம்ப்ளிடியூட் நீங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து உங்களால நெகட்டிவ்ல கொண்டு போனீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்பயுமே வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவ் சைட்ல வச்சிட்டு இருக்கோம். இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பார்ட்டிகல் எங்க இருக்கு அதை பொறுத்து வந்து அதோட வேவ் ஃபங்க்ஷனே வந்து மாறிடும். இப்போ பார்ட்டிகல் வந்து ரெண்டு விதமா நீங்க பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த பார்ட்டிகல் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஃப்ரீயா போயிட்டு இருக்கும். இப்போ வந்து ஃபோட்டான் எடுத்துங்க, சூரியன்ல ஆரம்பிச்சு நம்ம கிட்ட வந்து ஃப்ரீயா வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. ஆனா இதே வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு டைட்டான ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, ஒரு செமி கண்டக்டருக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களா, அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் லொகேஷன். அப்பனா அதோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து மாறிடும். இப்போ வந்து ஃப்ரீயா போற வேவ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி மாறும், அதுக்கப்புறம் வேவ் லென்த் மாறும், அதுக்கப்புறம் அதனுடைய எனர்ஜி மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ல வந்து போன பாட்டில் பார்த்தோம், அந்த எனர்ஜி வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் வருது அதை பொறுத்து வந்து எனர்ஜி லெவல் வந்து மாறிடும். இன்னொன்று வந்து அந்த பார்ட்டிகல் வந்து ஃப்ரீயா போறதுனால வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வந்து அதோட வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து ஃப்ரீயா போற பார்ட்டிகளை வந்து உங்களால டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம வந்து அந்த வேவ் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால அந்த பொசிஷன் எங்க இருக்குன்னு சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா இதே வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து கன்ஸ்டன்ட்ல வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ஈஸியா சொல்ல முடியும். இப்பதான் நம்ம வந்து எலக்ட்ரான் வரும். இப்போ எலக்ட்ரான் வந்து ஆட்டம்ல சுத்திட்டு இருக்கு.
இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு ஆர்பிட்ல வந்து கரெக்டா சுத்திட்டு இருக்கு, ஏன் வந்து எலக்ட்ரான் வந்து நடுவில் இருக்கிற ஆர்பிட்ல எல்லாம் வந்து சுத்தல, கரெக்டா வந்து ஒன்னுல இருந்து எனர்ஜி லெவல் 1 2 3 இப்படிதான் கரெக்டா வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் ஒரு கன்ஸ்ட்ரெயின் லொகேஷன்ல போட்டலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்குள்ள வந்து எலக்ட்ரான் வந்து உள்ள போட்டுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸ்க்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்கு. இந்த பவுண்டரியில பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து உள்ள எங்க சுத்திட்டு இருந்தாலும் வந்து இந்த பவுண்டரியை டச் பண்ணும்போது அதோட ஆம்பிளிட்யூட் வந்து ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆகிறதுனால என்ன ஆகும்னா மறுபடியும் அது ரிப்பல் இங்க இடிச்சு மறுபடியும் பின்னாடி போகும்போது என்னன்னா மறுபடியும் அந்த ஆம்பிளிட்யூட் வந்து ரைஸ் ஆகும். ஆனா எங்கெங்க வந்து கார்னர்ஸ்ல வந்து இடிக்குதோ அதனோட ஆம்பிளிட்யூட் வந்து ஜீரோ ஆயிடும். அப்பனா எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ இந்த பாக்ஸ்குள்ள இருக்கும்போது உன்னால வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு எட்ஜ்ல வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனோட ஆம்பிளிட்யூட் வந்து ஜீரோ ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் அது வந்து டிராவல் ஆகுது ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற எலக்ட்ரானை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஒரு வேவ் வந்து கிரியேட் பண்ண முடியும். மேபி இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு தெரியும் கார்னல் அடிக்கும் போது ஆம்பிளிட்யூட் வந்து ஜீரோவா இருக்குன்னு தெரியும். அதனால வந்து நம்மளால தோராயமா ஒரு ப்ராபபிலிஸ்டிக் ஆம்பிளிட்யூட் வந்து நம்ம வந்து போட முடியும். இது இங்கதான் இருக்கும் அப்படின்னு போடும்போது என்னன்னா எலக்ட்ரானுக்கு வந்து கொஞ்சம் டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து நம்ம வேவ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதான் வந்து ஷோடிங்கர் ஈக்குவேஷன்ல வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படி வந்து அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ண முடியும், எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஷோடிங்கர் ஈக்குவேஷன் நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். பட் ஆனால் ஐடியா வந்து என்னன்னா எலக்ட்ரான் வந்து எங்க கன்ஸ்டன்ட் பண்றோம் அதை பொறுத்து வந்து எலக்ட்ரானை வந்து நம்ம வேவ் ஃபங்க்ஷன் வந்து டிரைவ் பண்ண முடியும். இதே எலக்ட்ரான் வந்து வெளியில போயிட்டு இருக்கு, அதாவது ஒரு அட்மாஸ்பியர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கன்ஸ்டன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா வேற ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் இருக்கும். ஆனா அது வந்து ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால எலக்ட்ரான் அதனோட வேவ் வந்து ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். இப்போ நம்ம ஆட்டம்க்கு வருவோம். இப்போ ஆட்டம்ல வந்துங்க அப்படின்னா, இப்போ ஆட்டம்ல வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டும் வந்து ஒரு கன்ஸ்டன்ட். ஏன்னா அதனோட புல் வந்து நியூக்ளியஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா எலக்ட்ரானை எங்கேயும் தப்ப விடாம வந்து நியூக்ளியஸ் வந்து வச்சிட்டு இருக்கு. அப்பனா எலக்ட்ரான் வந்து ஒரு பாக்ஸ்குள்ள இந்த மாதிரி பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் வந்து மாட்டிக்கிச்சு. அப்பனா எலக்ட்ரானுக்கு வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து நம்மளால ஒரு வேவ் வந்து கிரியேட் பண்ண முடியும் எலக்ட்ரான் பொறுத்தவரை. ஏன்னா ஆட்டம்ன்றது ஒரு பாக்ஸ் நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி வந்து ஆர்பிட் வந்து மாறுது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு அப்படின்னா, அந்த எலக்ட்ரானோட ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதோட எனர்ஜி லெவல் பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் வேவா வந்து மாறி அந்த வேவ்ல தான் அது வந்து வைப்ரேட் ஆகிட்டு டிராவல் ஆகிட்டு வந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளால வந்து என்னன்னா எலக்ட்ரான் வந்து இந்த வேவ் லென்த்ல இருந்தா இது வந்து செகண்ட் ஆர்பிட், இன்னொரு வேவ் லென்த் இருந்தா தேர்ட் ஆர்பிட் அப்படின்றத நம்ம டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ண முடியுது. இப்போ ஒருவேளை வந்து எலக்ட்ரான் வந்து ஆட்டம்ல வந்து மாட்டாம இருந்தது அப்படின்னா அப்ப வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆட்டம்ல இருக்கிறதுனால அது உள்ள இந்த மாதிரி பாக்ஸ் சிச்சுவேஷனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் வச்சு நம்மளால எவ்வளவு ஃப்ரீக்வன்சில இருக்கும், என்ன வேவ் லென்த்ல இருக்கும் அப்படிங்கறதால நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ எலக்ட்ரான்ஸ் என்னதான் வந்து அந்த ஆர்பிட்டல் ரெப்ரஸன்டேஷன் படத்துல வந்து போட்டிருந்தாலும் இந்த பிக்சர்ஸ்ல எல்லாம், ஆனா ஆக்சுவலா வந்து அது எல்லாமே வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்ல வந்து நம்ம பாக்குறோம். ஏன் நம்ம வேவ் ஃபார்மேட்ல வந்து பாக்குறோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லயே போயிட்டு இருக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரான் ஒரு பொசிஷன்ல எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதனால நம்ம வந்து வேற வழி இல்லாம வந்து இங்கதான் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஒரு ப்ராபபிலிட்டிக் ஆம்பிளிட்யூட் வந்து போட்டாகணும். அந்த ப்ராபபிலிட்டி ஆம்பிளிட்யூட் வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் வச்சு தான் நம்ம போடுறோம். அந்த எனர்ஜி லெவல் வந்து என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த வேவ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணி நம்ம வந்து சொல்றோம், சரி இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி அப்படி அந்த ஆம்பிளிட்யூட் நம்ம வரைஞ்சி நம்ம சொல்றோம் இங்கதான் வந்து எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் நம்ம வந்து பொசிஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வேவ் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். கொலாப்ஸ் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஓகே எலக்ட்ரான் வந்து இங்கதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இதே நம்ம பார்க்காம இருக்கும்போது வந்து வேற வழி கிடையாது, நம்ம வந்து அந்த ப்ராபபிலிட்டி வச்சுதான் நம்ம கெஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல எங்க வேணா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம். ஆனா நம்ம அந்த எக்ஸாம்பிள பார்த்தோம், உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரே டைம்ல வந்து எல்லா இடத்துலயும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல தான் இருந்து ஆகணும். ஆனா நம்மளுக்கு அந்த விஷயம் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதனால நம்ம என்ன சொல்லுவோம், உங்க ஃப்ரெண்டு வந்து அதே சமயத்துல எல்லா இடத்துலயும் இருக்கலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு வேவா வந்து நம்ம டிரா பண்ணிடுறோம். எலக்ட்ரானுக்கு அதே மாதிரி தான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வேவா வந்து நம்ம டிரா பண்ணி எலக்ட்ரான் வந்து இங்க எல்லா இடத்துலயும் இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்றோம். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிளா இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அது எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சுன்னா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை, அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, நீங்க நல்லா பெனிஃபிட் ஆவீங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கால பார்ப்போம். சரிங்களா? பாய்.